Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்னைக்கு நான் வந்து இந்த அழகான பேப்பர் குயில்ட் இயரிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் பார்க்கலாம். க்ளூ எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன சிசர்ஸ், அப்புறம் ஒரு குவில்லிங் டூல், நம்ம சர்க்கிள் பண்ணுறதுக்காக ஒரு 3 சின்ன மூடி, ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கேன். நான் வந்து பிங்க்கும் க்ரீன் கலரில் 5 mm ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஹூக்ஸ், ஜம்ப் ரிங், அப்புறம் ஒரு பைலர், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 ஃபுல் பிங்க் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ பெரிய சர்க்கிள் பண்ண போகிறோம், அதுக்காக நம்ம 2 ஸ்ட்ரிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணோடனே நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கம்மல் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்டர் படி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து வாட்டர் பாட்டில் மூடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் சுற்றினதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக சுற்றி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லேசாக ஒரு பிஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா டியர் ஷேப் மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம அவுட்டர் சர்க்கிள். நம்ம இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கான இன்னர் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க பிங்க் கலர்லேயே. இப்போ இந்த சின்ன மூடியில் வந்து நம்ம அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டு சர்க்கிள் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம அது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் கொடுத்து டியர் ஷேப்பாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு 4-3 ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இன்னும் 2ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஃபுல் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம 4ஆக மடிச்சுக்கிறோம். இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள் பண்ணிக்கிறோம். நான் ரொம்ப குட்டி சர்க்கிள் வேணும் எனக்கு, ஸோ அதனால் பெயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி அதையும் நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டு ஒரு சின்ன பிஞ்ச் கொடுத்து அதையும் டியர் ஷேப்பாக மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு 6 பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ ஒன்றுக்கு ஒன்று க்ளூ போட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டிக்கலாம். இந்த 6 பெட்டலையுமே நம்ம வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ஒன்றுக்கு மேலே ஒன்று க்ளூ கொடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ளவர் ஷேப் வர மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சர்க்கிளுக்குள்ளே வந்து இந்த சின்ன சர்க்கிளை இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து க்ளூ பண்ணி அதை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இதுக்குள்ளே இப்படி சென்டராக பார்த்து இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சென்டரில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் எடுக்கிறேன். 5 mm ஸ்ட்ரிப் க்ரீன் கலரில் பீஹைவ் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் வந்து இதை ஃபில் பண்ண போகிறேன். பீஹைவ் அப்படிங்கிறது தேன் கூடு மாதிரி உங்களுக்கு சுருளாக இருக்கிற மாதிரியான ஒரு குவில்லிங் டெக்னிக். அது நான் ஏற்கனவே சில வீடியோஸில் அதை பற்றி சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். நான் திரும்பவும் உங்களுக்கு அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முதல்ல வந்து நம்ம டூல்குள்ளே இதை மாதிரி கொடுத்துட்டு ஒரு 4 வாட்டி சுற்றி இந்த மாதிரி இதை டைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மிடில் இருந்து அப்படியே மேல் பக்கமாக ரோல் பண்ணி டூல்லேருந்து நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வெளியே எடுக்கும்போது கையை வந்து வச்சு அதை ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த சுருள் வந்து அதே இடத்துல நிற்கும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிப்புக்கு பாதியில் இருந்து நான் அதை எடுத்து மேல் பக்கமாக ஒரு 3 வாட்டி சுற்றிட்டு அதை ஒரு அழுத்தம் கொடுத்து அதிலேருந்து டூலை வெளியே எடுக்கிறேன். நான் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சுருளாக அது வந்து அப்படியே நிற்கும் அந்த பேப்பர். இந்த மாதிரி அந்த ஃபுல் ஸ்ட்ரிப்பையும் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ஃபுல் ஸ்ட்ரிப் நம்ம பண்ணியாச்சு. இதை வந்து இதில் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளூ கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் உள் பக்கமாக நம்ம க்ளூ கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம எங்கெல்லாம் ஃபில் பண்ணுறோமோ அந்த இடம்லாம் அப்படியே ஸ்டக் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு கலைஞ்சிதுன்னா ரொம்ப நல்லா இருக்காது பார்க்க. இப்போ மெதுவாக அந்த சுருள் கலையாமல் உள்ளே ஒன்று ஒன்றா கொடுத்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்டிக்கோங்க. நீங்கள் எந்த இடம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடம்லாம் அப்படியே நம்ம க்ளூ தடவி இருக்கிறதால அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த சுருள் கலையாமல் மெதுவாக உள்ளே எடுத்து வச்சிங்கனாலே போதும். எந்த கேப்பும் இல்லாமல் பார்த்து பொறுமையாக இதை வந்து எல்லா பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு அதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஷேப்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு கம்மலும் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து நம்ம வழக்கம் போல் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம். ஃபெவிகால் இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே நம்ம காயில்ஸில் நிறையா பபிள்ஸ் வரும். ஸோ அதனால் நல்லா ஊதி விட்டுட்டு காய வைங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் இதை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஹூக்ஸ் மாட்டலாம். நான் வந்து ஒரு 8 mm ரிங் எடுத்திருக்கேன். ஏன்னா இது 5 mm ஸ்ட்ரிப்புங்கிறதால கொஞ்சம் பெரிய ரிங் இருந்தால் தான் அதை போட முடியும். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 8 mm ரிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சின்ன 4 mm ரிங் மாதிரி கொடுத்து அதில் ஹூக்ஸ் மாட்டலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்மலோட காதில் மாட்டும்போது ஒரு கரெக்டான ஷேப்பில் அது வந்து இருக்கும் நம்ம காதில். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 4 mm ரிங் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த 8 mm ரிங்குள்ளே கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் ஹூக்ஸ் வச்சு. இப்போ வந்து கம்மல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இன்னொரு கம்மலையும் பண்ணுறோம். இப்போ வந்து கம்மல் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடைசியாக வந்து இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு டெக்கரேட்டிவாக நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பார்வையாக அழகாக இருக்கும். சென்டரில் வந்து இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சாரீஸ்க்கு எம்ப்ராய்டரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறோம். இப்போ பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஸ்டோன்ஸு. 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, லைட் வெயிட்டட். நீங்கள் பார்த்து அழகாக குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.